ஜெமிமா முதல் தீப்தா வரை சம்பவம் செய்த தருணங்கள். மகளிர் உலகக்கோப்பை தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று வரலாறு படைத்துள்ளது ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி. இந்த வெற்றியில் இந்திய மகளிர் அணியில் இடம் பிடித்த வீராங்கனைகள் ஒவ்வொருவரின் பங்கும் மகத்தானது. இதில் ஆடும் 11 இடம் பிடித்தவர்கள், பயிற்சியாளர் குழு, களத்தில் அணி நிர்வாகம் சொன்ன தூதுகளை கடத்திய இதர வீராங்கனைகள் என அனைவரது உழைப்பும் உள்ளது. மீண்டெழுதலுக்கு சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்கிறது இந்தியா. 2025 மகளிர் உலகக்கோப்பை தொடர் பல கோடி மக்களின் கவனத்தை அதிகம் ஈர்த்தது இந்தியாவின் அரையிறுதி வெற்றிக்கு பிறகுதான். இந்த ஒட்டுமொத்த தொடரிலும் இந்தியாவை சாம்பியன் ஆக்கிய டாப் 10 காரணிகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். ஜெமிமாவின் சதம். இந்த தொடரில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இந்திய அணியின் பேட்டிங் வரிசையில் 5வதாக விளையாடி வந்தார். முதல் 4 ஆட்டங்களில் 2 முறை டக் அவுட் ஆனார். மற்ற 2 ஆட்டங்களில் 32 மற்றும் 33 ரன்களை எடுத்திருந்தார். இதனால் இங்கிலாந்து உடனான ஆட்டத்தில் ஆடும் 11 விளையாடும் வாய்ப்பை இழந்தார். இதன் பின்னர் நியூசிலாந்து அணி உடனான ஆட்டத்தில் 3ஆம் இடத்தில் இறங்கி 55 பந்துகளில் 76 ரன்கள் எடுத்தார். நெருக்கடி நிறைந்த அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் 339 ரன்கள் டார்கெட்டை இந்தியா வெற்றிகரமாக கடக்க ஜெமிமாவின் ஆட்டம் திருப்பு முனையாக அமைந்தது. இறுதி வரை களத்தில் இருந்த அவர் சதம் விளாசி இந்தியா இறுதிக்கு முன்னேற உறுதுணை புரிந்தார். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதையும் வென்றார். தென்னாப்பிரிக்கா அணி உடனான இறுதி போட்டி வெற்றியில் முக்கிய பங்காற்றிய இந்திய வீராங்கனைகளில் அமன்ஜோத் கவுரும் ஒருவர். அவர் 51 ரன்கள் எடுத்திருந்த தென்னாப்பிரிக்கா அணியின் தொடக்க இணையை ரன் அவுட் செய்து பிரித்தார். ஃபீல்டிங்கில் பந்தை பற்றியதும் ஸ்டம்புகளை நோக்கி எறிந்து கன நேரத்தில் அதை தகர்த்தார். இது இந்திய அணிக்கு முதல் விக்கெட்டை பெற்றுக் கொடுத்தது. சதம் கடந்த இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அளித்த தென்னாப்பிரிக்க கேப்டன் லோராவை கேட்ச் பிடித்து வெளியேற்றினார். ஆட்டத்தில் முக்கிய கட்டத்தில் அந்த கேட்சை தட்டி பிடித்தார் அமன்ஜோத். அப்போது ரசிகர்களின் ஹார்ட் பீட் எகிரி பின்னர் இன்ப அதிர்ச்சியில் திளைத்தது. இந்திய அணியின் ரன் மெஷினான ஸ்மிருதி மந்தனா இந்த தொடரில் 9 ஆட்டங்களில் விளையாடி 434 ரன்கள் எடுத்து அசத்தினார். லீக் சுற்றில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணி உடனான ஆட்டத்தில் அரை சதம் கடந்தார். நியூசிலாந்து உடனான ஆட்டத்தில் 109 ரன்கள் எடுத்தார். அதன் மூலம் இந்தியா அதில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. இப்போதுதான் நிம்மதியாக உணர்கிறேன் என்று அந்த ஆட்டத்தின் வெற்றிக்கு பிறகு ஸ்மிருதி தெரிவித்திருந்தார். இறுதி போட்டியில் ஷெஃபாலியுடன் சத கூட்டணி அமைத்து இந்திய அணியின் வெற்றிக்கு அடித்தளமும் அமைத்தார். கிராந்தி கவுட்டின் அபார பந்துவீச்சு. இந்த தொடரில் இந்திய அணியின் பந்துவீச்சு யூனிட்டில் பிரதான அங்கம் வகித்தவர் கிராந்தி கவுட். இந்த தொடரில் 8 ஆட்டங்களில் 378 பந்துகள் வீசி 361 ரன்கள் கொடுத்து 9 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார். பாகிஸ்தானுடனான ஆட்டத்தில் 10 ஓவர்களில் 20 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் வீழ்த்தியிருந்தார். தனது ஆட்டத்தை பெரிய திரையில் பார்த்து தன் ஊர் மக்கள் மகிழ்வார்கள் என அந்த பேட்டியின் போதும் அவர் தெரிவித்திருந்தார். பிரதிகா ராவல் செய்த மாயம். இந்திய அணியின் தொடக்க ஆட்ட வீராங்கனைகளுள் ஒருவரான பிரதிகா ராவல் 7 ஆட்டங்களில் விளையாடி 308 ரன்கள் எடுத்தார். லீக் சுற்றில் நியூசிலாந்து அணி உடனான வால்வா சாவா ஆட்டத்தில் 134 பந்துகளில் 122 ரன்கள் எடுத்தார். ஸ்மிருதி மந்தனாவுடன் 212 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார். இது இந்திய அணிக்கு திருப்பு முனையாகவே அமைந்திருந்தது. துரதிருஷ்டவசமாக வங்கதேச அணி உடனான ஆட்டத்தில் ஃபீல்டு செய்த போது காலில் காயமடைந்தார். அதனால் அரையிறுதி மற்றும் இறுதி போட்டியில் விளையாட முடியாத நிலைக்கு ஆளானார். இந்த தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றதும் சக்கர நாட்காலியில் மைதானம் வந்து வெற்றியை கொண்டாடினார். ஃபைனலில் ஷெபாலி வர்மாவின் அதிரடி. பிரதிகா ராவலுக்கு மாற்றாக அரையிறுதி மற்றும் இறுதி போட்டியில் விளையாடும் வாய்ப்பை பெற்றார் இளம் வீராங்கனையான ஷெபாலி. அரையிறுதியில் அவரது பெர்ஃபார்மன்ஸ் எடுபடாத நிலையில் இறுதி போட்டியில் 78 பந்துகளில் 87 ரன்கள் எடுத்து அசத்தினார். இது இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கியமானதாக அமைந்தது. இதே ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணியின் 2 முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதையும் வென்றார். கடந்த 2023 இளையோர் T20 உலக கோப்பையை வென்றபோது சீனியர் அணியுடன் இதே வெற்றியை பதிவு செய்ய விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார்.
இப்போது உலக கோப்பையை சொன்னபடியும் வென்றுள்ளார். ரிச்சா கோஷின் கேமியோ. இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷ் தனது அதிரடி பேட்டிங் திறன் மூலம் ஆட்டத்தின் இறுதி கட்டத்தில் ரன் குவிப்பதில் வல்லவர். இந்த தொடரில் 8 ஆட்டங்களில் 235 ரன்கள் எடுத்தார். அதில் 12 சிக்சர்களை அவர் விளாசியுள்ளார். இந்த சிறந்த ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட பேட்டர்களில் முதல் இடத்தில் உள்ளார். தென்னாப்பிரிக்க அணியுடனான இறுதி ஆட்டத்தில் 24 பந்துகளில் 34 ரன்கள் விளாசியிருந்தார். தீப்தி சர்மாவின் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த தொடரில் 7 இன்னிங்ஸில் 215 ரன்கள் எடுத்துள்ளார் தீப்தி சர்மா. இதில் 3 அரை சதங்களை அவர் பதிவு செய்துள்ளார். 9 ஆட்டங்களில் மொத்தம் 81.2 ஓவர்கள் வீசி 22 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியிருக்கிறார். இதன் தொடரில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றியவராக அறியப்படுகிறார். இறுதி போட்டியில் அரை சதம் மற்றும் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிய அவர் உலக கோப்பை தொடர் நாயகி விருதையும் வென்றார். அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 339 ரன்கள் என்ற இமாலய இலக்கை வெற்றிகரமாக எட்டிப்பிடித்து சாதனை படைத்தது இந்தியா. இந்த தொடரில் அந்த ஆட்டம்தான் இந்தியாவின் கோப்பை வேட்கைக்கு சரியான வேட்டையாக இருந்தது. இதில் ஜெமிமா, ஹர்மன் பிரீத் ஆகியோரின் ஆட்டம் எங்களுக்கு வேர்ல்டு கப் ரொம்ப முக்கியம் என எதிரணிக்கு சொல்வது போலவே இருந்தது. இந்த தொடரில் இந்திய அணியின் துல்லிய செயல்பாட்டை கட்டமைத்தவர்களில் ஒருவர் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர். ஆடும் 11இல் மாற்றம், வீராங்கனைகளின் காயம், அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட்கள், ஆட்டத்தின் தருணத்துக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்க வேண்டிய நெருக்கடி என அனைத்தையும் திறம்பட செய்து வெற்றி கண்டார் ஹர்மன். இந்த தொடரில் 8 இன்னிங்ஸில் 260 ரன்கள் எடுத்துள்ளார். இதில் 2 அரை சதங்களையும் எடுத்துள்ளார். இதில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அரையிறுதியில் 89 ரன்கள் எடுத்திருக்கிறார். இறுதி போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு தேவையான அந்த கடைசி விக்கெட்டுக்கான கேட்சை ஓடியபடி பிடித்தும் அசத்தினார் ஹர்மன். அந்த வெற்றி தருணம் கிரிக்கெட் வரலாற்றில் காலத்திற்கும் நிற்கும்.